ஹலோ கைஸ். காலையில் ஒரு 7 மணி போல் ரூம்லேருந்து வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு எந்த சொக்கா போடலான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எப்பவும் போல் கருப்பு சொக்காவே மாட்டின்னு கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு. கல்யாணம் வந்து வெள்ளூர் ஃபோர்ட்டில் ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் தான் வச்சுருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு வணக்கம்லாம் மாப்பிள்ள சொல்லிட்டு ஐயரு ரொம்ப நேரமாக மந்திரம் ஓதின்னு இருந்தார். கடைசியாக நமக்கு அரிசி கொடுத்தாங்க ஐயரு மேலே போடுறதுக்கு, இல்லை மாப்பிள்ளை மேலே போடுறதுக்கு. அப்புறம் அதை போட்டு மாப்பிள்ளைய பொண்ணையும் வாழ்த்திட்டு அப்புறம் மாப்பிள்ளை கொஞ்சம் பிஸி ஆகிட்டாரு. அந்த கேப்பில் நாங்கள் வெளியே வந்து கொஞ்சம் பூமர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் மாப்பிள்ளை ஃப்ரீ ஆனதும் உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டோக்கன் சிஸ்டம் தான் வச்சுருந்தாங்க. அதை போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் ரிசப்ஷனுக்கு gift கொடுக்கலான்ட்டு gift தேட கிளம்பிட்டோம். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. கப்புள்ஸ் வாட்ச் கொடுக்கலான்னு பார்த்தோம், அதுவுமே செட் ஆகலை. அதனால் வெயிலுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சுனே யோசிக்கும் போது கேஷாகவே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அங்கேருந்து ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு லஞ்ச் சாப்பிட வெளியே கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் கழித்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே ரேப்பும் பர்கரும் நல்லாயிருக்கும். அதனால் ரெண்டுத்துலேயும் ஒன்று அடிச்சு நாக் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நம்ம லிங்கு மாவன் செப்பல் ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருந்தான். அதை பார்க்கறதுக்கு ஜூடியோக்கு போயிருந்தோம். நம்ம போன நேரம் கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் தேடுதலுக்கு பிறகு ஒரு செப்பல் எடுத்தான். அதை வாங்கிக்கின்னு அங்கேருந்து கிளம்பிட்டு அவனுங்களை ரூமில் விட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து மூஞ்சி கழுவின்னு அப்படியே கொஞ்ச நேரம் பாய் சீரிஸ் பார்த்துனே தூங்கிட்டேன். சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு போல் எழுந்து ரிசப்ஷனுக்கு ரெடியாகி கிளம்பியாச்சு. அங்கே மண்டபத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே சில் பண்ணிட்டு இருந்தோம். வெறும் ஃபோக்கஸ் லைட் தான் இருக்குது. அங்கே போய் நான் ஃபோட்டோ எடுக்கிறான்னு தெரியல அவனுங்க. அப்படியே நம்ம மச்சானை வந்து நான் யுவின்னு அவனை அழாமல் பார்த்துன்னு சொல்ல மாப்பிள்ளை திடீர்னு பூத்தொட்டி நடுவுலேருந்து வந்தார். கொஞ்ச நேரம் அப்படியே மேலேயே உக்காந்துட்டு இருந்தோம். சரி போயிட்டு டின்னர் சாப்பிட்டு வரலான்னு கீழே போய் டின்னர் சாப்பிட்டு வந்து மாப்பிள்ளைக்கு கேக்லாம் கட் பண்ணிட்டு மொய் கவர்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லாரும் இன்னைக்கு நைட்டே ஊருக்கு போகிறான்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அவனுங்கள போய் எல்லாரையும் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அப்படியே நம்ம ஏரியா அட்டிக்கு வந்தால் யூகேலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான். அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே. அப்படியே அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கலான்ட்டு வெளியே கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு வீட்டுக்கு வர மணி 12 ஆயிடுச்சு. இன்னைக்கு கதை இதோட முடியுது. நாளைக்கு பார்க்கலாம் காய்ஸ். பாய்.